ஞானிங்கிறது யார்? பேர் வச்சுட்டா ஞானி ஏறுவானா? பிரம்மசி, லாசி, சித்தர், மூலிகை சித்தர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டா அவங்கள சித்தர் ஞானி ஆயிடுவாங்களா? ஞானி என்பவர் யார், அவர் இலக்கணம் என்ன என்பதை பற்றி வள்ளலார் தெளிவாக கூறியிருக்கார். கவனிங்க. ஒரு ஞானி என்பவர் எப்படி இருப்பார் என்று வள்ளலார் கூறியது. யார் ஒருவர் ஐம்புலன் அடங்கச் செய்து செத்தாரே போல் வாழ்கின்றானோ அவனே ஞானி என்றார். யார் ஒருவர் ஐம்புலனை அடங்கச் செய்து செத்தாரே போல் வாழ்கின்றானோ அவனே ஞானி ஆவான்றார். அப்போ ஐம்புலன் வழியாக எண்ணம் வெளியே போகுது. எண்ணம் வெளியே போனால் மூக்கில் காற்று வரும். அப்போ ஐம்புலன் அடங்கிட்டால் சுவாசம் மூக்கிலிருந்து வெளியே வராது. அப்போ செத்தாரை போல் வாழ்கின்றானோ அப்போ செத்த மூக்கில் கை வச்சவர் மூக்கில் காத்து வரார். நம்முடைய ஆதி பிரணவாசி வித்தையில் 3000 வருடமாக ஒளி தேகம் இருக்கக்கூடிய ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் அருளால், என் மகா ஞானகுரு அருளால் உங்களுக்கு 24 மணி நேரமும் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத நிலையை இந்த உலகத்தில் முதல் முறையாக இறைசக்தி மையத்தில் மட்டும்தான் கற்றுத்தரப்படுகிறது. 10 புக்கு எழுதியிருக்கேங்க. மேலும் இறைசக்தி மையம் ஆன்லைன் கிளாஸ் நேரடி பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.